தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வார தமிழ் டெக் பிரைம் நியூஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வார பிரைம் நியூஸ் எபிசோட் கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான நியூஸஸ் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு நியூஸஸ் அப்படின்னு சொல்லலாம். கூடவே நம்ம நியூஸஸை பார்க்கறதுக்கு முன்பாக கடந்த வாரம் நான் ஒரு கொஸ்டினுக்கு போயிட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிக் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசான ஒரு செக்ஷனை உருவாக்கியிருந்தோம். ஸோ அந்த செக்ஷனில் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐபிக் நம்பர் 1ல் ஓட் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,000-15,000 கிட்ட ஓட் பண்ணியிருந்தீங்க. பட் ரெண்டாவது ஐபிக்ல 28,000 பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. சோ ஓட் பண்ண அனைவருக்குமே ரொம்ப பெரிய நன்றி நண்பர்களே. இந்த क्वेश्चन என்ன அப்படினா, உங்களுடைய ஸ்மார்ட் போனை நீங்க எப்ப மாத்த ஆரம்பிப்பீங்க? ஒரு வருஷத்துக்குள்ளேயே மாத்த ஆரம்பிப்பீங்களா, இல்ல ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷமா, இல்லாட்டி 2 வருஷம் மினிமம் யூஸ் பண்ணிட்டு தான் மாத்துவீங்களான்னு क्वेश्चन கேட்டிருந்தேன். அதுலயும் பாத்தீங்கன்னா 28,000 பேர் ஓட் பண்ணதுல 2 வருஷத்துக்கு மேலன்றது 20,000 பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. ஒரு வருஷத்துல இருந்து 2 வருஷம் அப்படின்றது 6,000 பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. கூடவே ஒரு வருஷத்துக்குள்ளேயே நான் மாத்துவேன்னு சொல்லி 2,000 பேர் ஓட் பண்ணிருக்கீங்க. சோ எந்த அளவுக்கு ரேஷியோஸ் இருக்குன்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிளஸ் சோ இன்றைய ஐபிக் அந்த क्वेश्चन என்னன்னா, நம்பர் 3 क्वेश्चन, நீங்க உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல காலையில எழுந்த உடனே யூஸ் பண்ணக்கூடிய முதல் ஆப் எது? வாட்ஸ்அப்பா, இல்ல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமா, இல்லாட்டி யூடியூபா? சோ உங்களுடைய பதில்கள் என்னன்றத மேல ஐ பட்டன் கொடுத்திருக்கேன், மறக்காம ஓட் பண்ணிடுங்க நண்பர்களே. கடந்த வார டெக் ஷாட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு டெக் ஷாட் நம்பர் 3ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்க்கலாம். உலகம் முழுவதும் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி, அதாவது பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதிகப்படியான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 92% ஆன்லைன்ல தான் டிரான்சாக்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆன்லைன் அப்படின்றது நம்ம கையில பணம் தானே இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் பெரிய அமௌண்ட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், இல்ல கம்பெனி டு கம்பெனி டீலிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா பிளாக் மணியை, ரொம்ப பெரிய பிளாக் மணி எல்லாம் கூட ஆன்லைன்ல தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 8% மட்டும் தான் உலகத்திலேயே, இந்தியாவில் கிடையாது, உலகத்திலேயே வெறும் 8% மட்டும் தான் பிசிக்கலா கையில நம்ம யூஸ் பண்ற நோட்டுகளா, காயின்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆன்லைன் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார தமிழ் டெக் பிரைம் நியூஸ்க்குள்ள போறதுக்கு முன்பாக M30 இந்த ஸ்மார்ட் போனுடைய கிவ் அவே நம்ம சேனல்ல நடத்தி இருந்தோம். அந்த கிவ் அவேயோட வின்னர் யாருன்றத நான் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே ட்விட்டர்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ஃபேஸ்புக்லயும் போட்டிருந்தேன், இது இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் சொல்லியிருந்தேன். அந்த வின்னரை நான் ரேண்டமா தான் செலக்ட் பண்ணேன். க்ளீம் ஐஓலயே டைரக்டா வின்னரை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வரும். மொத்தம் என்டர் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 பேர் என்டர் ஆயிருக்கீங்க. பட் நான் கொடுக்க போறது ஒரு ஃபோன் தான். 12,000 பேர்ல ஒருத்தரை நான் டைரக்டா பிக் பண்ண முடியாது. ஸோ அந்த சிஸ்டமே டைரக்டா பிக் பண்ணிச்சு. அவருடைய கிஃப்ட் அவர்கிட்ட போய் சென்றவுடன் அவர் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடுவார் நம்புறேன். பிகாஸ் யாருமே அந்த மாதிரி செய்யறது இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு இன்னும் அது ஃபேக்கா கொடுக்குறீங்களா, உண்மையா கொடுக்குறீங்கன்ற டவுட் இருக்கும். ஸோ அவர் போட்டோ உடனே நான் ட்விட்டர்ல ஷேர் பண்ணுவேன். இது 100% ஜென்யூனான ஒரு கிவ் அவே தான். அது என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த லக்கி பர்சன் நீங்களா இல்லாதப்போ மற்றவங்க எல்லாருமே வின்னர் மாதிரி தான் உங்களுக்கு தெரிவாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய லக்கை ட்ரை பண்ணலாம். முதல் டெக் நியூஸ், Asus தரப்பிலிருந்து ZenFone Max Pro M1 M2 அதே போல Max M2 இந்த எல்லா ஸ்மார்ட் போனுக்குமே Android 9 Pie அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிப்ரவரியிலே வருதுன்னாங்க, டிலே ஆயிடுச்சு. பட் ஏப்ரல் 15ஆம் தேதி கம்பல்சரி வந்துடும் அப்படின்றது போல அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அவங்களுடைய ஹெட் கிட்ட இருந்தே வந்திருக்கு. ட்விட்டர்லயும் எல்லா இடங்களிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ Asus நண்பர்களே, உங்களுக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. விவோ தரப்புல ஒரு புது பிராண்ட் கிரியேட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம். 2-3 சீரிஸ்க்கு முன்னாடி நீங்க தமிழ் டெக் பிரைமை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். IQOO கூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணவோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிராண்ட் Snapdragon 855 ப்ராசஸரோட ஒரு அட்டகாசமான ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது சைனால லான்ச் ஆகும் போதே இந்தியாலையும் விரைவாக லான்ச் ஆயிடும் அப்படின்றது போலயும் லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா பிரைசிங் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. ஆப்பிள் ஐபோன் 11 இந்த வருஷம் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் போன்ல 3 கேமராஸ் இருக்கும் அப்படின்றது போல நிறைய இடங்கள்ல ரெண்டர்ஸ் லீக்ஸ் எல்லாமே வந்த வண்ணமா இருக்கு. ஸோ யாரெல்லாம் எக்ஸைட்டடா இருக்கீங்க? இந்த டெக் நியூஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படி நம்புறவங்க மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. பட் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வரப்போகுது. Pixel 4 மற்றும் Pixel Phone XL இந்த ஸ்மார்ட் போன்ல ரெண்டர் லீக்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கு. இதுல கேமரா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரெண்டர் லீக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் வாங்குற அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. IRCTC வெப்சைட்ல நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய நேரத்துல ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கும், இல்ல பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்காது, நிறைய டைம் ரீசெக் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி எல்லாம் இல்லாம கூகுள் பே மூலியமாவே இனிமேட்டு நீங்க ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க IRCTCல ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது கூகுள் பே மூலியமா ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்க் ஆச்சுன்னா கீழே கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. மேபி மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஓப்போ தரப்புல ஒரு சப் பிராண்டாக ரெனோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது ஷாமியுடைய போக்கோக்கு ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா இருக்கும் அப்படின்றது போல ஒரு சில லீக்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் பிரீமியமா தான் இருக்க போகுது. 10x ஆப்டிகல் ஜூம் இந்த ஸ்மார்ட் போன்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. கூடவே இருக்கிறதுல டாப் சிப்செட்டான Snapdragon 855 வரும் அப்படின்றது போலயும் சொல்றாங்க. பட் இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரியோட வரப்போகுது. கூடவே 50 வாட்கான ஒரு சூப்பர் ஊக் சார்ஜரோட வரப்போகுதுன்னு சொல்றாங்க. வெறும் 40 நிமிஷத்துல 4000 mAh கொண்ட ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி. யோசிச்சு பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் போகுதுன்னு சொல்லி ஹீட் பண்ணாம இருந்தா ரொம்பவே சந்தோஷம் தான். இந்த வாரத்தில் Facebook, Instagram, WhatsApp இந்த 3 ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் டவுனா இருந்ததா சொல்றாங்க. ஸோ அப்படி டவுனா இருந்த அந்த சமயத்தில் Telegram அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு இன்னொரு மாற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் பார்த்தீங்கன்னா மெசேஜிங் ஆப் 3 மில்லியன் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க வெறும் ஒரு நாளில். யோசிச்சு பாருங்க மார்க்கெட்டில் ஒரு நாளுக்கு இந்த 3 ஆப் டவுன்லோட் இருந்தப்பயே Telegram இவ்வளோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட் இந்த ஆப்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்குன்னு சொல்லி. பட் Telegram அப்படின்றது உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்புக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸலண்டான ஒரு ஆப் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை விட பெட்டரான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கலாம். டெலகிராமில் ஏற்கனவே நம்மளுடைய குரூப் இருக்கு. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம வரும். பிளஸ் ஒரு சில சின்ன சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்ஸ்ல போடும்போது டைரக்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஷாமி தரப்புல வெறும் 3500 ரூபாய்க்கோ இல்லை 4000 ரூபாய்க்கோ ஒரு ஸ்மார்ட் போன் வந்தா எப்படி இருக்கும்? ரெட்மி நேம்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் போனை வாங்கக்கூடியவங்க ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போனோட அதுவும் ஸ்னாப்டிராகன் சிப்ஸரோட அதுவும் ஸ்னாப்டிராகன் 200 சிப்செட் கிடையாது ஸ்னாப்டிராகனுடைய 400 சீரிஸ் சிப்ஸரோட ஒரு ஸ்மார்ட் போன் வந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் 4000 ரூபாய்க்கு. யோசிச்சு பாருங்க இந்த மாதம் 19ஆம் தேதி அப்படிப்பட்ட ஒரு ஸ்மார்ட் போன் வரப்போகிறதா சொல்றாங்க. ஆண்ட்ராய்டு கோ அப்படின்ற பேர்ல அதாவது ரெட்மி கோ இந்த மொபைலுடைய பேர். ஸோ இந்த மொபைல் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாமே நம்மளுடைய தமிழ் டெக் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் என்னைக்கு லான்ச் ஆகுதோ அன்னைக்கே அதே டைம்ல மிஸ் பண்ணாதீங்க. காத்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பப்ஜி பேன் பப்ஜி பேன் பப்ஜி பேன் எப்போ பார்த்தாலும் இந்த பப்ஜி பேன்னு சொல்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனலில் நம்ம நியூஸில் என்ன நியூஸ்ன்னு கவர் பண்ணியிருக்கோம். பட் இது இல்லாமல் நிறைய பேர் பப்ஜி பேன் இன்னியோட லாஸ்ட் நாளையோட லாஸ்ட்ன்றது போலலாம் வீடியோ போட்டிருக்காங்க. பட் ஓடிட்டு தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். பட் பப்ஜியை ஒரு சில சிட்டிஸில் தான் பேன் பண்ணியிருக்காங்க. இது நான் அப்பயும் சொல்லியிருக்கேன். ஒரு சில சிட்டிஸ் எங்கள் சிட்டியில் பப்ஜி விளையாடக்கூடாது இந்த கேமை தடை பண்ணுறோம் அப்படின்றது போல அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி ராஜ்கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற டைமில் 10 பேரை பப்ஜி விளையாடினதா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க நீங்கள் கேட்குறது உண்மைதான். 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல உட்காந்து பப்ஜியை விளையாடி இருக்காங்க. விளையாடினது மட்டும் கிடையாது அவங்க தன்னையே அறியாமல் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு விளையாடி இருக்காங்க. இன்க்ளூடிங் ஏன் போலீஸ்காரங்க அவங்கள பிடிக்க போறாங்க பக்கத்தில் நிற்கிறாங்கன்றது கூட அளவுக்கு தெரியாத அளவுக்கு அந்த கேம் விளையாடி இருக்காங்க. அதன் காரணமாக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பப்ஜி ஒரு கேமா விளையாடுற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. பட் அதுவும் இந்த மாதிரி தடை போட்ட இடங்கள்லாம் விளையாடும் போது தடை போட்ட சிட்டிஸ்லாம் ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் வீட்டில் விளையாடுறதா ஒரு சேஃபான ஒரு விஷயம். அதுலேயும் முக்கியமாக அடிக்ஷன் இல்லாத அளவுக்கு விளையாடுறது எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் ஒரு பப்ஜி கேமராக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோவம் வரும் என்னத்துக்கு பேன் பண்ணுறீங்க ஏன்னு சொல்லி. பட் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் அஃபெக்ட் ஆகுதுன்னு அவங்க கருதுறாங்களோ அதுக்காக மட்டும்தான் அதை பேன் பண்ணுறாங்க. பட் ஒரு நார்மல் கேமை விளையாடுற வரைக்கும் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போகும்போது தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. இது இல்லாம இன்னும் பல விஷயங்கள் காலேஜ் ரிசல்ட்ஸ்ல இருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி டைம்ல தான் ஆன்லைன்ல குறிப்பா வாட்ஸ்அப்ல வதந்திகளை பரப்புறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ். உங்களுடைய அறியாமையை இன்னும் கொஞ்சம் ஈஸியா யூஸ் பண்ணி அவங்களுக்கு சாதகமா பல விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப அழகான ஒரு சான்சஸா யூஸ் பண்ணுவாங்க. பட் இதை தடுக்கும் வண்ணத்துல வாட்ஸ்அப் நிறுவனம் இன்னொரு புது விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு போட்டோ வந்த உடனே அது ஆஹா இது இப்படிதானா உண்மையிலேயாவா இவங்க தான் நம்ம ஊர்ல எல்லாம் கொள்ளடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யாரோ தெரியாதவங்களை கூட டைரக்டா ஷேர் பண்றதை விட உண்மையிலேயே அந்த போட்டோல இருக்கிறது அதுதானா அந்த இன்ஃபர்மேஷன் சரிதானா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இமேஜை கிளிக் பண்ணி ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணும்போது டைரக்டா கூகுள்ல சர்ச் ஆகும். ஸோ அந்த சோர்ஸ் உண்மையிலேயே எங்க இருந்து வந்திருக்குன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். மேபி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்ல ஏற்கனவே இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்து இப்போ போட்டுட்டு இப்போ ஷேர் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் ரொம்பவே தவறான விஷயம். பட் இனிமேட்டு அந்த மாதிரி ஃபேக்கான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். சர்ஃப் எக்ஸல் இந்த வீடியோவை வழங்குபவர் சர்ஃப் எக்ஸல். கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பட் ஸ்பான்சர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. யாரும் இப்போவே திட்டியெல்லாம் கமெண்ட் பண்ண வேணாம். ஸோ சர்ஃப் எக்ஸலை பற்றி ஒரு நியூஸ் என்னடா டெக் நியூஸில் போய் சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். டெக் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸே தான். பிகாஸ் சர்ஃப் எக்ஸல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாஷிங் பவுடர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஆடை இப்போ கொடுத்துருந்தாங்க ஓலிக்காக. ஸோ அதில் ஒரு 2-3 ரிலேஜனை கம்பைன் பண்ணி ஓலியை செலிப்ரேட் பண்ணுறதாகவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஒரு சில பேர் பண்ணுறதாகவும் ஓரளவுக்கு குட்டி பசங்க வச்சு க்யூட்டாக எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கக்கூடிய அந்த ஆடை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்
விஷயங்கள்லாம் ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கிரியேட் பண்ணி அது நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதன் காரணமாக அவங்க பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸல் ஆப்புக்கு 5 ஸ்டார் இருக்க வேண்டிய இடத்துல நாங்கள் 1 ஸ்டாரை கொடுத்து உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறோம் பாரு, நீ எல்லாம் ஊர் விட்டு ஓடு அப்படின்னு சொல்கிற வகையில் வந்து ரேட்டிங்கை கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சர்ஃப் எக்ஸலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு வந்து இந்த 1 ஸ்டாரை கொடுத்து திட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்தில் வந்து இதெல்லாம் போகுதுன்றதை நீங்களே வந்து பொறுத்திருந்து பாருங்கள். குவால்காமுடைய செகண்ட் ஜென்ரேஷன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இப்போ இனிமேட் வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். ஸோ இது வரைக்கும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அண்டர் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் எந்த இடத்துல இருக்கோ அங்கே மட்டும் தான் வைப்போம். பட் இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆக்சசிபிலிட்டி, அதாவது வந்து அக்யூரசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் டெப்த்தும் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆக்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடவே வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் கிடையாது, இதில் ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டர் ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ளஸ் ஹார்ட் ரேட் சென்சர். யோசிச்சு பாருங்கள், டெக்னாலஜி ஓரளவுக்கு வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் நல்லா தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்ட் கியூப் பீட்டா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி இப்போதைக்கு பிக்சல் ஃபோன்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்க போது. இன்னும் அடுத்த 6 மாதத்துக்கும் இது வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் ஆகாது. 6 வருஷனாக வந்து இது பீட்டா சீரிஸை வந்து லான்ச் பண்ணி கடைசியாக தான் வந்து நமக்கெல்லாம் வந்து பப்ளிக்காக வந்து அவைலபிள் ஆகும். பட் அடுத்த ஜென்ரேஷன் ஆண்ட்ராய்டுடைய ஓஎஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். இந்த வாரம் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்குலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய சப்போர்ட் லைக் மூலமா கமெண்ட்ஸ் மூலமா கொடுக்கும்போது தான் இன்னும் அது போல இன்னும் நிறைய வீடியோ செய்யறதுக்கான ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கும். Realme 3 Pro ஏப்ரல் மாதம் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு. இந்த Realme 3 Proவில் வரக்கூடிய ப்ராசஸர் அப்படின்றது Snapdragon 675 ப்ராசஸர் தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் கிடையாது, கேமரா அப்படின்னு பார்க்கும்போது அதே Sony IMX 586 சென்சரோட உங்களுக்கு 48 மெகாபிக்சலுக்கான கேமரா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ Redmi Note 7 Pro இந்த சைடு Realme 3 Pro எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, கிட்டத்தட்ட அதே ஸ்பெக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, லீக்ஸை வச்சு Realme 3 Pro உடைய ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ஓட் பண்ணுங்க. இந்த வாரம் அந்த வீடியோ உங்களுக்காக. யூடியூப் மியூசிக் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே மார்க்கெட்டில் பல மியூசிக் ஆப்ஸ் இருந்தாலுமே இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வகையில் சொல்கிறாங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீயான ஆப் தான், ப்ரீமியம் வெர்ஷனும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மாதம் 99 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இலவசமாக இருக்கிறத கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் கானா, ஸ்பாட்டிஃபை இது போல் எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருந்தாலும் இது அதை விட எப்போ வேறுபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் யூடியூப் தரப்புலேருந்து இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்டேட் பண்ணக்கூடாது? பிகாஸ் வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்க்கு ஸ்பெஷலாக அந்த அப்டேட்டை பண்ணதுக்கு உடனே அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் மீடியா ஃபைல் மிஸ்ஸிங் அப்படின்றது போலேயே சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்பையும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ சீக்கிரமாக இன்னொரு அப்டேட் வந்து அந்த அப்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணலன்னா பீட்டா டெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. Antutu benchmark score எல்லா வீடியோலையும் நம்மளும் Antutu benchmark score வந்து சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மொபைல் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றத ஒரு ஆப் மூலிமா நிறைய விதமான டெஸ்டிங் பண்ணி நமக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் OnePlusலேருந்து பல ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி சின்ன சின்ன கோடிங் மூலிமா அதை ஏமாற்றி 100 வரக்கூடிய இடத்துல 150, 1000 வரக்கூடிய இடத்துல 1700 இது போல வந்து மாற்றி ஏமாற்றி இருக்கிறதா வந்து பல நேரத்தில் வந்து நம்ம நியூஸே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இனிமேட்டு வரக்கூடிய புது அப்டேட்டில் 7.1.0 இருக்கக்கூடிய அந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு இனிமேட் இந்த மாதிரி ஏமாற்ற முடியாது. நாங்கள் இதற்கு உண்டான அனைத்து விதமான அல்காரிதம்ஸை வந்து மாற்றி வச்சிருக்கோம் சொல்கிறாங்க. பட் என்னன்றது யாருக்குமே சொல்லலை. பட் கண்டிப்பாக இனிமேட் யாரும் ஏமாற்ற முடியாதுன்றதை மட்டும் Antutu தரப்புலேருந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. பியூடிபைக்கும் டி சீரிஸ்க்கும் நடந்துட்டு இருந்த காம்படிஷன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உலகத்திலேயே மிக அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டவர் யார், கொண்ட சேனல் எது அப்படின்றது தான் அந்த காம்படிஷன். பியூடிபை அப்படின்ற ஒரு சேனல் வந்து தெரியும் எல்லாருக்குமே, ஆங்கிலத்தில் காமெடி, கேமிங் அது போல் பல விஷயங்களை வந்து செய்வாங்க. அவர் தான் இது வரைக்கும் யூடியூப்ல அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தது. பட் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் வந்து யூடியூப் சேனல் பல விதமான விஷயங்களை சேர்த்து சாங்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பேர் போன ஒரு விஷயம் சொல்லலாம். அவங்க தான் வந்து மிக அதிகமாக வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் இப்போ கடந்த 2-3 மாதங்களாவே செம காம்படிஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இந்தியர்களை கிண்டல் பண்ணியும் டி சீரிஸை கிண்டல் பண்ணியும் அதுவும் நம்மளை டார்கெட் பண்ணி பலவிதமான விஷயங்கள் வந்து பியூடிபை தரப்புல இருந்தும் அவருடைய நண்பர்கள் தரப்புல இருந்தும் வந்து செய்துட்டே இருந்தாங்க. அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் டி சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்தியாவில் பல பேர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு வழியாக டி சீரிஸ் பியூடிபையை கொஞ்சம் வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்றது போல ரெக்கார்ட் சொல்லுது. பட் இது ஸ்டே ஆகுமா இல்லை திரும்பவும் பியூடிபையுடைய சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய வகையில் பல விஷயங்களை செய்வாங்கன்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் நீங்கள் யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே ஷேர் பண்ணுங்க. Huawei உடைய P30
ஸோ இந்த மொபைலை பற்றி சொல்கிறத விட Huawei ஏற்கனவே இதே போல் ஃப்ராடு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. Huawei மட்டும் கிடையாது, இதே மாதிரி சாம்சங் ஒரு தடவை செஞ்சதாக சொல்கிறாங்க. இன்னும் 2-3 பிராண்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு சில இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. 10 மடங்காக எங்களுடைய ஜூமிங் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குன்றது போல். பட் உண்மை என்னென்னா இது 2-3 முறை ஏற்கனவே இந்த பிராண்ட் Huawei வந்து ஏற்கனவே இது போல் வந்து ஒரு தடவை மாட்டியிருக்காங்க. பட் இந்த வாட்டி மாட்டியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரோ ஒரு DSLR வச்சுட்டு இருந்து ஃபோட்டோ எடுத்த கிட்ட காசு வாங்கி கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, டைரக்டா ஆன்லைன்ல ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட் கெட்டி இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் இது எல்லாமே வந்து எந்த விதத்துல யாரை ஏமாத்துறதுக்கு பண்றாங்க ஒண்ணுமே வந்து புரியல. ஸோ இந்த வாரத்தில் மார்ச் 12ஆம் தேதி இன்டர்நெட்டோடைய 30 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ட்விட்டரில் நான் வந்து ட்வீட் போட்டிருந்தேன். பட் தெரியாத நண்பர்களுக்கு இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சி எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சு 30 வருஷங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. பட் இன்டர்நெட்டை பற்றி இன்னும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீக்கில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் ஆன்டிவைரஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இவ்வளோ கிடையாது, இவ்வளோ வரும். பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயன் இல்லை அப்படின்ற வகையில் தான் ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்கு. அது எஃபெக்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியாக செய்யறது கிடையாதுன்றது போல் அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கு. நானும் அதே தான் சொன்னேன், ஒரு ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணாதீங்க, அதற்கு பதில் நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்றது போல் நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வார தமிழ் டெக் பிரைம் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில வித்தியாசமான முயற்சிகள், ஒரு சில இம்பார்ட்டன்டான நியூஸஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதே போல் கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ முடிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே சொன்னது போல் ஐ பட்டனுக்கு மறக்காம ஓட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.